இப்போ வந்து நம்ம அனானிமஸ் இன்னர் கிளாஸ் பற்றி பார்க்குறோம். இந்த கிளாஸ் இன்னர் லோக்கல் இன்னர் கிளாஸ் வித்தவுட் நேம் இஸ் நோன் அஸ் அனானிமஸ் இன்னர் கிளாஸ். அதாவது ஒரு இன்னர் கிளாஸ் தான், இது ஒரு இன்னர் கிளாஸ் தான். ஆனால் வந்து ஒரு இன்னர் கிளாஸுக்கு நேம் இருக்காது. கிளாஸ் இன்சைடர் கிளாஸ் வந்து இன்னர் கிளாஸ். அதுவே ஒரு நேம் இன்னர் கிளாஸ்க்கு நேம் இல்லாமல் இருந்தால் அது வந்து அனானிமஸ் இன்னர் கிளாஸ். Anonymous class is defined and instantiated in a single statement. ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளால் வந்து டிஃபைன் பண்ணி இன்ஸ்டான்சியேட் பண்ண முடியும். அதாவது ஆப்ஜெக்ட் க்ரியேஷனும் டெஃபனிஷன்ஸ் பார்ட்டும் ஒரே லைனில் நடக்கும். அனானிமஸ் இன்னர் கிளாஸ் ஆல்வேஸ் எக்ஸ்டெண்ட் கிளாஸ் ஆர் இம்ப்ளிமெண்ட் இன்டர்ஃபேஸ். அனானிமஸ் இன்னர் கிளாஸ் என்ன பண்ணுன்னா ஒரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணும், இல்லைன்னா ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இந்த ரெண்டு வேலையை தான் அனானிமஸ் இன்னர் கிளாஸ் பண்ணும். Since an anonymous class has no name, it is not possible to define constructor for anonymous inner class. அந்த அனானிமஸ் இன்னர் கிளாஸுக்கு நேம் இல்லாதனால அதுக்கான கன்ஸ்ட்ரக்டர் நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, க்ரியேட் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ கிளாஸ் அனார் அப்படி ஒரு கிளாஸ் வச்சுக்குவோம். இந்த கிளாஸுக்குள்ளே பப்ளிக் வாய்ட் டெமோன்னு மெத்தட் வச்சுக்கணும். இந்த டெமோ மெத்தட் என்ன பண்ணோம்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணுறோம். உள்ளே வந்து வெல்கம் டு சம் பீரியா சினிமா. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பிரிண்ட் பண்ண போகுது. இப்போ நம்ம இந்த உள்ள ஒரு கிளாஸ் கொடுக்க மெத்தட் ஆக்சஸ் பண்ணால் அந்த கிளாஸுக்கு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஓபிஜே நியூ அதான் இப்படி க்ரியேட் பண்ணால் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். இப்போ பண்ணால் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். இப்போ வந்து ஓபிஜே இந்த டெமோ மெத்தடை கால் பண்ணோம்னா நம்ம வந்து வெல்கம் டு பிவிஆ சினிமா அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ ரன் பண்ணிக்க கீழே வந்து பிவிஆர் சினிமாங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதோட பிஹேவியரை மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்க மெத்தடோட பிஹேவியரை மட்டும் சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம வந்து மெத்தட் ஓவர் ரைடிங், அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டில் மெத்தட் ஓவர் ரைடிங் பார்த்துருக்கோம். அதை நம்ம ட்ரை பண்ணுவோம். அனான் ஒன் அப்படின்னு மெத்தட் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். அதை எதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா எக்ஸ்டென்ஸ் அனானுங்கிற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணணும். பப்ளிக் சேம் மெத்தட் வந்து வரணும் வாய்ட் டெமோ. இந்த ஓவர் ரைட்டிங் சிம்பிள் காமிங்க, அதாவது இந்த அப்வர்ட்ஸில் க்ரீன் கலர் வந்து ஓவர் ரைட் சிம்பிள். இப்போ உள்ளே என்ன பண்ணுதுன்னா இதோட ஃபஸ்ட்டு இருக்க மெத்தடோட பிஹேவியரை மட்டும் சேஞ்ச் பண்ணி காட்ட போகுது. வெல்கம் டு பிவிஆர் சினிமா. சம் சேஞ்சஸ் பண்ணி வெல்கம் ஆல் டு பிவிஆர் சினிமாஸ் அப்படி கொடுத்துருவோம். என்ஜாய் இந்த மாதிரி சம் சேஞ்சஸ் பண்ணிருக்கோம். இப்போ அந்த மெத்தடோட பிஹேவியர் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இதை நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா சைல்ட் கிளாஸோட மெத்தட் ஆக்சஸ் பண்ணோம்னா சைல்ட் கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். சைல்ட் கிளாஸுங்கிறது ஒன்றும் இல்லை, அனான் ஒன் நியூ அனான். இப்போ வந்து டெமோ மெத்தடை கால் பண்ணோம்னா நம்ம சைல்ட் கிளாஸ்க்கு இருக்க மெத்தட் செட் பண்ணி பிரிண்ட் ஆகும். ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணும்போது வெல்கம் ஆல் டு பிவிஆர் சினிமா அண்ட் என்ஜாய் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்க மெத்தடோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணி இன்னொரு கிளாஸில் ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். இதுக்காண்டி நம்ம ஒரு கிளாஸே வேஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து அனானிமஸ் இன்னர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அனானிமஸ் இன்னர் கிளாஸ் என்ன பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் எதுவும் பண்ணாமல் இதை நம்ம எடுத்துருவோம். எடுத்துகிட்டு அனானிமஸ் இன்னர் கிளாஸ்லாம் என்னென்னா இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் பண்ணுறோம்ல, இது வந்து பேரண்ட் கிளாஸுக்கு வச்சுக்கலாம். பேரண்ட் கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் பண்ணும் போதேவும்
இந்த செமிகோலனுக்கு முன்னாடி ஒரு 2 கர்லி ப்ரேசஸ் கொடுக்கணும், ஓப்பன் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு இடையில இந்த மெத்தடை நம்ம வந்து கொடுத்து அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதை நம்ம இங்கேயே பண்ணிக்கலாம். கம் ஆல் டு இந்தியா சினிமா அண்ட் என்ஜாய் சொல்லணும். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இந்த obj.demo மெத்தட் கால் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் தான் பிரிண்ட் ஆகும். அதாவது அனானிமஸ் கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் பிரிண்ட் ஆகும். ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து அனானிமஸ் கிளாஸ். அதாவது ஒரு கிளாஸோட அல்டிமேட் பர்பஸ் வந்து அதுக்குள்ளே இருக்க மெத்தடோட பிஹேவியர் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து அனானிமஸ் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். அனானிமஸ் கிளாஸ் ஒன்றும் இல்லை, கிளாஸ் இன்சைட் கிளாஸ் வித்தவுட் கிளாஸ் நேம் இஸ் ஒன் அஸ் அனானிமஸ் கிளாஸ். நம்ம வந்து ஒரு கிளாஸோட உள்ளே இருக்க மெத்தடோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிட்டோம் வித்தவுட் யூஸிங் தி எக்ஸ்டர்ன் கீவேர்ட் அண்டு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ். நம்ம வந்து அதாவது பேரண்ட் கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் வச்சேவும் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப்லேயும் நம்ம வந்து அதோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. இதே வந்து அனானிமஸ் கிளாஸ்.